எந்திரிங்க, டைம் ஆச்சு. ப்ளீஸ்மா, ஒரு 5 நிமிஷம். சரி, 5 நிமிஷம் தான் டைம். அதுக்கு மேல ஆச்சுன்னா தண்ணி வாளியோட வர வேண்டியதாயிடும். சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேம்மா. பாத்தியா, நான் தான் லேட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், அவ்வளவுதான். சரிப்பா, இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லையா? போய் அருகம்புல் பறிச்சிட்டு வா. அருகப்புள்ள பறிச்சு அலசியே கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க. பாத்தியாப்பா உன் அப்பாவை? 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொன்னாரு. சரின்னு சொன்னது தப்பா போச்சு. இன்னும் வரல பாரு. வந்துட்டேன். மகாராணி சொல்லி வராம இருக்க முடியுமா? வந்துட்டேன். வாங்க, இந்த தோல் எடுங்க. தமிழ், அவங்க 2 பேரையும் பாத்தியா? ஒரு நாளாவது நேரத்துக்கு எந்திரிச்சு வராங்களா பாத்தியா? அதானே, நானே எந்திரிச்சு வந்துட்டேன். அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா? இப்பவே போய் பெரும்பாலும் அடிச்சு அவங்களை எழுப்பிட்டு வரேன். அப்பா இருங்க, அம்மா சொன்ன வேலையை நீங்க பாருங்க. நான் போய் அவங்களை எழுப்பி கூட்டு வரேன். அருகம்புல் இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்கு. அரைச்சு ஜூஸ் பண்ணிடுறீங்களா? சரிப்பா. கார்த்தி எழுந்துடுறா. ப்ளீஸ்ண்ணா, 10 மினிட்ஸ்ண்ணா. நைட்டெல்லாம் ஈமெயில்ஸ் எழுப்பி லேட் ஆயிடுச்சுண்ணா தூங்குறதுக்கு. ப்ளீஸ்ண்ணா. இந்த பாரு தம்பி, இந்த காரணம்லாம் நான் ஒத்துப்பேன். ஆனா அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. வேணா ஒன்று பண்றேன், 10 மினிட்ஸ் உனக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள தூங்கி எழுந்திரிச்சு ரெடி ஆகி சீக்கிரம் வந்துடணும். ஓகேவா? வரலனா அப்பா பெரம்போட வந்துடுவாரு, தெரியும்ல? குட் பாய். லவ் யூண்ணா. ராகினி, ராகினி எழுந்திருச்சலும், எழுந்துரு. நைட்டு 1 மணி வரையும் படிச்சுட்டு இருந்தேண்ணா. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் ஜஸ்ட் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸா? கார்த்திகே நான் 10 நிமிஷம் டைம் கொடுத்தேன். உனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறேன். ஷோ அண்ணா, அவன் படிச்சு முடிச்சுட்டான். நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன்ல, அதுவும் டாக்டருக்கு. டாக்டர் படிப்பெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுவும் இல்லாம நான் கடைக்குட்டி செல்லம் இல்லையா? ப்ளீஸ்ண்ணா. பார், அம்மா கிட்டதெல்லாம் செல்லவே செல்லாது. நீ மட்டும் 10 நிமிஷத்துல கிளம்பி வர்றா, என்ன நடக்கும் தெரியும்ல? தெரியும். பெரம்போட அப்பா வந்துருவாரு, அவ்வளவுதானே. நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு போனா. நான் ப்ளீஸ்ண்ணா. சரி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரணும். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. மறைமலை நகர் கம்பெனிக்கு பேரிங் சன்போர்ட் இருந்துச்சுல, அது நேற்று டிஸ்பாச் பண்ணியாச்சு. ஸோ சொன்ன தேதிக்கு முன்னாடியே வேலையை முடிச்சாச்சுமா. வெரி குட். தள்ளி போடாம வேலையை செஞ்சா எல்லாமே கரெக்டா நடக்கும். என்னடா அது, அவங்கள எழுப்பினியா இல்லையா? 2 பேரையும் எனக்கு காணோம். அது எழுப்பியாச்சுமா. பாத்ரூம்லாம் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரணும்ல, அதான்.
நீ போனாலே கிரேஸ் டைம் கொடுத்து அவங்களை கெடுத்து வச்சிருவேன். இப்ப நான் போய் எழுப்பிட்டு வரேன் பாரு. அப்பா இருங்கப்பா, வருவாங்க. தோ கார்த்தி ஹாய் வந்தாச்சு. ஹாய் வந்துட்டேன். குட் மார்னிங். ஒரு டிக்கெட் வந்துட்ட. அந்த அரை டிக்கெட் என்னாச்சு? இன்னும் தூங்கிட்டு இருக்காளா? எனக்கு என்னப்பா தெரியும், அநேகமா அவ தூங்கி தூங்கி எந்திரிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஜூஸ் போடுறதுக்குள்ள அவ வந்துருவாப்பா. எந்த ஜூஸ்? ஓ அந்த ஜூஸா? ஐயோ மா, ஆ? மறந்தே போயிட்டு எனக்கு மண்டையாமா. நான் வந்து லைட்டா ஒரு ஜாகிங் போயிட்டு வரேன். இரு எனக்கு எல்லாம் தெரியும். நீ போய் ஹால்ல வெயிட் பண்ணு. ஐயோ ஏய், நீ உண்மையை சொல்லு. ராகினி எழுப்பினியா இல்லையா? எழுப்பிட்டப்பா. குளிச்சுட்டு வரலாம் இருக்கும். இல்ல, எனக்கு உன் மேல டவுட்டா இருக்கு. நாம இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவளுக்கு மட்டும் தனியா என்ன தூக்கம்? நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அப்பா இருங்கப்பா, நானும் கூட வரேன். நீ எதுக்கு? இல்லப்பா, உங்களுக்கு அடிக்கடி கோவம் வரும்ல, அதான் கூட வரேன்னு சொன்னேன். ராகினி, பாத்தியா? எழுப்பி விட்டேன்னு சொன்னேன். எப்படி தூங்கிட்டு இருக்கா பாத்தியா? அடிக்காதீங்க பாடிங்க. சரி ராகினி, என்னப்பா இது? அதான் நான் சொன்னேன்லப்பா, அவ அப்படியே எந்திரிச்சு குளிக்க போயிருப்பாப்பா. குளிக்க போறவ எதுக்காக இப்படி ஒரு ஃப்ராட் தனத்தை பண்ணிட்டு போனோம்? அவ இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சு தூங்கிட்டு இருக்கா. விடமாட்டா அவள. அப்பா கீழே போய் தேடுவீங்களாப்பா? விடு. அப்பா பாத்ரூம்ல எல்லாம் போய் இல்ல, வெளியே பூட்டி இருக்கு. சொல்றது கேளுங்கப்பா, அவ இங்க இல்லப்பா. அப்பா நானா சொன்னேன்லப்பா, நமக்கு முன்னாடியே அவ கிச்சனுக்கு போயிருப்பாப்பா. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உன் தங்கச்சியை பத்தியும் தெரியும். அப்பா கபோர்டுக்குள்ள போய் பாத்தியா? நின்னுட்டே தூங்கிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள உனக்கு ஸ்பெஷல் தூக்கமா? ஐயோ, ஒரு 5 நிமிஷம் தூங்க முடியுதா இந்த வீட்ல? சரியான ராட்சசிக்கு வச்ச ராட்சசன். இந்த பார், நீ உடனே ரெடி ஆகி வரல, அப்புறம் இங்க ஒரு நிஜமான ராட்சசனை பாப்ப. அப்பா விடுங்கப்பா, நீ போய் ரெடியா போமா. அப்பா வாங்கப்பா. நீ போப்பா. அப்போ ஐயோ எனக்கு வேண்டாம். நீ போ நீ போ நீ போ. ஐயோ, நீ போ. அம்மா, உன்னதான தேனி அனுப்புனேன். வச்சிடுறேம்மா. சரி. நீ போ முதல்ல நீ போ. என்னம்மா நீங்க போங்க, குடிங்க. கோத, உன் பொண்ணு உன்னை என்ன தெரியுமா சொன்னா? நீ ராட்சசியா. ஆ? என்னது? ஆமா, எங்க அம்மா ராட்சசி தான். செல்ல ராட்சசி, அழகான ராட்சசி, அன்பான ராட்சசி. அம்மா இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ்மா, இஞ்சி போட்ட ஜூஸ் வேண்டாம்மா ப்ளீஸ்மா. என் அழகான ராட்சசி இல்ல. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. போய் நெல்லு போ. ஷோ, காலையில இஞ்சி கடும்பகல் சுக்குன்னு எப்பவோ சொல்லி வச்சுட்டாங்க. அருமையான அருகம்புல் ஜூஸ்ல கொஞ்சமா இஞ்சி போட்டு புழிஞ்சு வச்சது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தமிழ் இந்தாப்பா. எனக்கு கூட இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குமா. Something please. சூப்பர். வாங்க. வாப்பா கார்த்தி. தானா? உன்னதான். போ. அம்மா வேண்டாமா ப்ளீஸ். மெதுவா குடி. கொண்டு போ. நீ வா குடி. சீக்கிரமா குடி. இந்தா
அநியாயம். எனக்கு ஒரு நீதி, அப்பாக்கு ஒரு நீதியா? ஒன்னு போய் ஒரு பொண்ணு பெத்தேனே. எல்லாருக்கும் ஒரே நீதிதான். நீ உன் வேலையை பாரு. அப்பா செஞ்ச வேலை உனக்கு தெரியுமாமா? எல்லாம் தெரியும். குடிச்சிட்டு போய் வாஷ் பேசின்ல துப்புனத நான் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கும் சேர்த்துதான் அவருக்கு தண்டனை. ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க. சாரிம்மா. எங்க இது பாருங்க, நமிச்சிக்கு பாதி டம்ளர் ஜூஸ், அபிக்கு பாதி டம்ளர் ஜூஸ். அது போக மிச்சம் இருக்கிற ஜூஸ் முழுக்க நீங்க தான் குடிச்சு முடிக்கணும். என்னம்மா ஒரு டம்ளர் ஃபுல்லா இஞ்சி ஜூஸ் நான் குடிக்கணுமா? ஆமா சார், அதுவும் இங்கேயே ஏன் முன்னாடியே குடிச்சு முடிக்கணும். இந்தாங்க. இந்தாங்க இந்தாங்க. சாப்பிடுங்கப்பா. அபி வந்துட்டியாமா? இந்தா உனக்கு அருகம்புல் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், குடி. இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? நான் உங்க வீட்ல வேலை பார்க்குற சாதாரண பொண்ணு. உங்க வீட்டு ஆளுங்களுக்கு கொடுத்தா பத்தாதா? அப்படியே போட்டேன்னா உன்ன என்ன வேலை பார்க்குற பொண்ணு மாதிரியா நான் நடத்துறேன்? நீயும் இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான். ஒழுங்கா குடி. அபிகா, இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் போட்டு அம்மாவை கவுக்கவே முடியாது. அதை குடிச்சுதான் ஆகணும். குடிச்சிருங்க. என்ன பாப்பா இது? நான் உண்மையிலேயே மனசார சொல்றேன். அம்மாவை நான் முதலாளி அம்மாவா பார்க்கல, பெத்த அம்மாவுக்கு மேலதான் நினைக்கிறேன். அவங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட குடிப்பேன். உடம்புக்கு நல்ல விஷயம் இது. இத குடிக்க மாட்டேனா? நீங்க குடுங்கம்மா. இந்தா. இந்தம்மா தேன் குடிச்சிரு. ஓகே, நான் ஜாகிங் இல்லம்மா போதும், கசப்பெல்லாம் இல்ல. சரி சரிம்மா, அப்ப நான் வாக்கிங் போயிட்டு வரேன். சரி. இந்தம்மா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உள்ளேயும் வேலை இருக்குல்ல. சும்மா இருக்க மாட்டீங்களாமா? வேலை செய்ய சம்பளம் வாங்குறது நானு. நீங்க எதுக்கு கூட மாட வேலை செய்யணும்? அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்லம்மா, நீ எப்படி தனியா எல்லா வேலையும் இதுக்கு பாத்துட்டு மேல பேசுனீங்கன்னா எனக்கு கோபம் வரும். என் வேலையை நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்கம்மா. அம்மா அவங்க பாத்துக்கிட்டோம், நீங்க போங்கம்மா. அப்பாப்பா ஒரு நிமிஷம். நீங்க நமச்சி அண்ணனை பாப்பீங்களாப்பா? ஆமா, டெய்லி வாக்கிங் போறப்ப கூட வரவன் தானே. சரிப்பா, நான் சொன்னதா சொல்லி மறக்காம இன்னைக்கு அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா. ஒரு முக்கியமான ஹெல்ப் தேவைப்படுதுப்பா. அவ்வளவுதானம்மா, வரும்போது கூட்டிட்டு வரேன். நீ போ. சரிப்பா. அப்பா இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா, இது போதும். அழகண்டானே. சார் வணக்கம் சார். சூடா டீ சாப்பிடுறீங்களா சார்? ஏடிஎம் கார்டு இன்னும் வரல, வந்த அப்புறம் சாப்பிடுறேன். ஆமா, வடைலாம் இருக்குல்ல? வடை சட்னி ரெடியா இருக்கு சார். மெது வடை, மசால் வடை, கீரை வடைன்னு எல்லாமே சூடா இருக்கு சார். ஓகே ஓகே, அப்ப சாப்பிட்ற வேண்டியதான். என்ன இவர் இன்னும் காணோம்? ஹாய் ஹாய் மாஸ்டர், சொல்லுங்க சார். ஏடிஎம் கார்டு வந்துருச்சு. ஸ்ட்ராங்கா ஒரு டீ, சக்கரை தூக்கல ஒரு காப்பி, அப்படியே 2 பிளேட் வடை. போட்டுறேன் சார். என்னப்பா நம்ம சிவாயா, இன்னைக்கு என்ன விட சீக்கிரம் வந்துட்ட? அட காலைல சீக்கிரமா எழுந்துட்டேன்ப்பா. அதான் வயிறு கபகபான்னு பசி. சரி, ஸ்பான்சர் வருவாங்க, வெயிட் பண்ணுன்னு சொல்லி வச்சிருந்தேன். அட என்னப்பா நீ சாப்பிட்டு வெயிட் பண்ண வேண்டியதானே? ஆமா, கோபால் வந்தாரா? அட காக்கா வருது இல்லையோ, கண்டிப்பா கோபால் வந்துருவாரு. நம்ம முதல்ல போய் சாப்பிடலாம், வாங்கப்பா. என்ன நடேசன் சார்? சொல்ல வந்துட்டாரு. வாங்க சார், வாங்க சார். என்ன டீ கடை களை கட்டுது போல? என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ரொம்ப சின்ன பையனா இருக்கான், உங்களோட க்ளோஸா பழகுறானே. சார், இவன் என் பையன் தமிழ் கூட படிச்சவன், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம வீட்டு பையன் மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் சொல்றத அப்படியே மனசுல வச்சுக்கிற ஒரு டேப் ரெக்கார்டர். அதனாலதான் டெய்லி இவனை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போறேன். சார், உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் தேவையா சார்? நாங்க நீங்க ஒரு காக்கான்ட்டு இல்ல, காக்காவும் நீங்களும் வந்து ஐயோ இல்ல மரத்தடி காக்காவும். ஐயோ ஏன் சார், வந்த வேலைய பாருங்க மாஸ்டர். ரெடி சார். வெளியில சாப்பிட்டா வீட்டுல திட்டுறாங்க. இது தப்புன்னு நமக்கும் தெரியுது. என்ன பண்ண?
நாக்க அடக்க முடியலையே. சார் மனுஷனுக்கு வயிறு தான் முதலாளி, வயிற்றுக்கு நாக்கு தான் முதலாளி. இந்தாங்க சார் சாப்பிட்டு. இந்த மாதிரி ருசியான வடை வீட்ல கிடைக்குமா? கிடைக்காது. அதனாலதான் வாக்கிங் போறேன்னு வீட்ல போய் சொல்லிட்டு இங்க வந்து வடையை முசுக்குன்னு முசுக்கிறேன். நான் சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார் நீங்க. தினமும் உங்களை பாக்குறேன், அப்பெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணும். ஆனா அத உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு தான். சார் வாந்தியையும் வார்த்தையும் வாயிலே வச்சு கூடாது, பட்டுன்னு கேட்டுணும். அது உடம்புக்கு நல்லது இல்ல. கமான் பா வடை சாப்பிடுறப்ப பேசுற பேச்சா இது? கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அது ஒண்ணுமில்ல நடேசன் சார். நீங்க யாரு? கோதை இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். உங்க ஏரியால கோதை இல்லங்கிறது ஒரு லேண்ட்மார்க். வேணும்னா வடையை வீட்லயே செய்ய சொல்லி வீட்லயே சாப்பிடலாமே. அதை விட்டுட்டு ஏன் சார் இப்படி டீ கடையில போய்? டீ கடையில போயா? ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் டீ கடையோட மகத்துவம் தெரியாம பேசுறீங்க சார். ரொம்ப தப்பு சார். இதெல்லாம் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சுவாரஸ்யத்துக்காக நான் பண்ணக்கூடிய விளையாட்டு வச்சுக்கோங்களேன். எப்போவாது என் ஒய்ஃப் என்ன திட்டுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய சான்ஸ் இது. ஏங்க வைஃப் கிட்ட திட்டு வாங்குறத இப்படி கூச்சமே இல்லாம வெளியில சொல்றீங்களே. என்ன சார் தப்பு? என்ன தப்பு? ஒரு விஷயம் தெரியுமா, என் ஒய்ஃபை நான் ஒய்ஃபாவே பாக்குறது இல்ல, அவள ஒரு தெய்வமா பாக்குறேன். என்ன சார் லவ் மேரேஜா? அதுக்கும் மேல சார் பக்தி. அதுக்கு தகுதியானவ சார் அவ. அவனை பாருங்க. அப்பாவை கெட்டிமா பிடிச்சிக்கணும். போலாமா? எதுக்கு பார்க்க சொன்னீங்க? அவனை போலதான் சார் நானும் இருந்தேன். ஒரு ஓட்ட சைக்கிள், ஒன்றத்துக்கு ஒரு குடிசை வீடு, அவ்வளவுதான். ஒரு லேத்துப்பட்டையில சாதாரண லேத்து தொழிலாளியா இருந்தேன். ஏதோ சொற்பமா சம்பாதிச்சேன். அதை வாங்கிட்டு போய் அப்படியே கோதை கையில கொடுப்பேன். என்ன வரவு என்ன செலவுன்னு எதுவுமே கேட்க மாட்டேன். இப்போ வரைக்கும் அப்படிதானே இருக்கே. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குடா. திடீர்னு ஒரு நாள் அந்த முதலாளி கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, லேத்த விற்க போறேன்னு சொல்லிட்டாரு. நான் அப்படியே ஆடி போய் உட்காந்துட்டேன். இதை போய் கோதைகிட்ட சொன்னப்ப அவ சந்தோஷப்பட்டா. அது தெரியுமா உனக்கு? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அதுதான் கோதை. லேத்த யார்கிட்ட விற்க வேணாம், அதை நாமளே வாங்கிக்கலாம்னு சொல்லி காதுல கழுத்துல போட்டிருந்ததெல்லாம் கழட்டி கொடுத்து பரபரன்னு பணத்தை புரட்டி கொடுத்து அந்த லேத்தை என்ன வாங்க வச்சா சார். அதுக்கப்புறம் என்ன உற்சாகப்படுத்தி உழைக்க வச்சு ஊக்கப்படுத்தி 50 பேர் வேலை செய்யற ஒரு லேத்துக்கு என்ன முதலாளி ஆக்கிட்டா. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் தலையெடுத்து இன்னைக்கு 200 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனியை மாத்திட்டாங்க. இப்ப சொல்லுங்க சார், இப்ப சைக்கிள்ல போனானே இவனை மாதிரி இருந்த என்ன ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு முதலாளி ஆக்கியிருக்கானா? அது யாரால? உங்க வைஃபை நீங்க கும்பிடுறதுல தப்பே இல்ல. புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்பா டைம் ஆச்சு, வாங்க போலாம். சார் பணம் இன்னைக்கு நான் கொடுத்துறேன் சார். சார் நானே கொடுக்குறேன் சார். இது கூட என் பையன் கொடுத்ததுதான். என்ன சார் நீங்க? இந்தப்பா வச்சுக்கோ. தேங்க்யூ சார். என்னடா போலாமா? ஐயோ நான் வரல. இன்னைக்கு திங்கக்கிழமை அம்மா இஞ்சி சார புயிரன்னு சொல்லிட்டு என் தொண்டையை எரிச்சிருவாங்க. டேய் அதெல்லாம் காலையில முடிஞ்சு போச்சுடா. ராகினி ஏதோ முக்கியமான விஷயம்னு உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னா வா போலாம். மீ ஆ, ராகினி ஆ. காலிங் மீ. பாத்தீங்களாப்பா, இதுதான்ப்பா பாசம்ன்ற. உங்க வீட்ல இருக்காங்களே 2 தடிமாட்டு பசங்க, அவங்களுக்கு இல்லாத பாசம் ராகினிக்கு என் மேல இருக்கு. தங்கச்சிக்காக என்ன வேணா பண்ணுமா இந்த நமச்சிவாய். டேய் வண்டி ஏறா. டேய் 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 நம்ம பேட்டரி ஏறா. என்ன சார் பர்ஃபியூமா? இல்ல சார் தண்ணி. தண்ணியா? வீட்ல வாக்கிங் போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கான்ல. ஏன் வேர்வை இல்ல என்ன ஏன்னு கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு தான் இந்த செட்டப். உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம், நானும் கொண்டு வந்திருக்கேன். எனக்கும் இதுதான் வேர்வை. வரட்டுமா சார்? இங்க போதும் போதும், கண்ணு தெரியாதுடா. இரு. பர்ஃபெக்ட். வண்டி இரு. வா போலாம். அப்பா அதான் டீ கடையில ஃபுல் கட்டு கட்டிருக்கீங்களே, இப்போ அம்மா தட்டு நிறைய பொங்கல் தின்னு போறாங்களே, அது எப்படி சாப்பிட போறீங்க? இருக்கவே இருக்கு டயட், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். லூஸ்ல விடு. பாத்து போக வேண்டியதானம்மா. அவசரமா வந்துட்டு என்ன இப்போ? இவ்வளவு பெரிய வீட்ல டிராபிக் ஜாம் பண்ற ஒரே ஆள் நீதான் குஜாலே. சார் இவரை மரியாதையா அபிதான்னு கூப்பிட சொல்லுங்க, இல்லனா எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். இதுல என்ன இருக்கு? உன் முழு பேரு அபித குஜலாம்பால், நீ அபிதான்னு கூப்பிட சொல்ற, நான் குஜால்னு கூப்பிடுறேன். ரெண்டுமே உன் பேருக்குள்ள தானே இருக்கேன். உன் பேர் கூட தான் நமச்சிவாயம். எல்லாரும் நமச்சின்னு கூப்பிடுறாங்க, நான் வேணா நமச்சல்னு கூப்பிட்டுட்டா? அதான் உனக்கு பொருத்தமா இருக்கும். ஆளை பாரு. ஏய் ஏய்
சும்மா காலங்காத்தால சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா என்னதை தூக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்க? முள்ளைங்க அலசின தண்ணி சிங்க்ல கொட்டினா வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அத தெருவுல கொட்ட அப்ப போறேன். தெரு நேரா பரவாயில்லையா? அவ்வளவு அக்கறை இருந்தா வேணா உங்க வீட்டுல கொட்டுங்க. அவகிட்ட போய் வாயை கொடுக்கறே உன்னால ஜெயிக்க முடியுமா? அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தது உங்க அம்மா அப்பா. ஏமா நீ போய் வேலையை பாரு. ஏய் உள்ள வா. ரெண்டு பேரும் வருவீங்களா மாட்டீங்களா? அண்ணா நீங்க போங்க. நீ போப்பா. நீங்க போங்க. ஏப்பா, எங்க போறீங்க? என்னப்பா நடக்குதுங்க? இது என்ன வீடா இல்ல பஞ்சாயத்து ஆலம்பரமா? இப்பதான் வெளியில ஒரு பஞ்சாயத்து முடிச்சிட்டு வந்த, இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தா? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன? எல்லாரும் உங்களுக்காக தான் சாப்பிடறதுக்கு வெயிட்டிங். சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. நான் இப்பதான் நடந்துட்டு வந்து ரொம்ப களைப்பா இருக்கேன். குளிச்சிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். நீங்களா சாப்பிடுங்க. ஏப்பா நீங்களா அண்ணனுங்களா? நல்லா தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. ஒரு தங்கச்சி ஹெல்ப் கேக்குறா முடியாதுன்றீங்க. அண்ணனா யாருன்னு நான் காட்டுறேன். தங்கச்சி டாக்டர். அண்ணா அண்ணா உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்லண்ணா, அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு இங்க உட்காரணும். நான் சட்டையை கொஞ்சம் மேல இழுத்து விடுவேன். ஏன்டா சட்டைக்கு மேல வச்சு செக் பண்ணலாமே? டாக்டருங்களா அப்படிதான் பண்ணுவாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லண்ணா, இது புது டெக்னாலஜினா. இங்க வந்து உட்காருங்க, அது போதும். இதுக்கு அப்படி பயப்படுறாங்க? பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் தங்கச்சி பாசம்பா. கொலகாரங்களா, எதுக்குப்பா எனக்கு ஃப்ரெண்ட்லி பேக்ல அட்டாக் பண்றீங்க? ஏப்பா குத்துற ஊசி எடுக்க வேணாமா? சீக்கிரம் எடுமா. அண்ணா நல்லா மாட்டிக்கிச்சு. என்னது மாட்டிக்கிச்சா? ஹெல்ப் பண்ணுண்ணா. கொண்டு போய் பசங்களை தங்கச்சி சீக்கிரம் எடு. இரு இரு இரு, நாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிறோம். அபி வாமா ஹெல்ப் பண்ணுமா. வா வாங்க பஸ். பாத்து 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 பாத்து. ரெடியா? 1 2 3. நீல ஒரு தங்கச்சியா? நான் காட்டின பாசத்துக்கு காட்டுற நன்றி கடனா இது? ஐயோ இங்க பாருக்கா. என்ன அண்ணா ரத்தம் வருதுண்ணா. ஊசி குத்துனா பின்ன ரத்தம் வராம பஞ்சவிரதம் வரும். நல்லா வருவீங்கப்பா. மொத்த குடும்பம் ரொம்ப நல்லா வருவீங்க. அண்ணா சாரிண்ணா, கிளாஸ்ல எல்லாரும் நல்லா இன்ஜெக்ஷன் போட்டு பழகிட்டாங்க. அண்ணா எனக்கு தான் சரியா வரல. இவங்களெல்லாம் கூப்பிட்டா யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அதான் டெஸ்ட்டுக்காக உங்களை கூப்பிட்டேன். அண்ணா நான் ப்ளீஸ் நான் நாளைக்கு வாங்கண்ணா. ப்ளீஸ். நாளை இருந்து நிக்கிற தசப்புக்கு கூட வர மாட்டேன். சரி சரி, விளையாடுனது போதும். டிஃபன் ரெடி, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வந்து உட்காருங்க. பொல்லாத சமையல், வரகரிசி பொங்கல், குதிரவாளி இட்லி, கொள்ளு துவையல், நெல்லிக்காய் சட்னி, போனா போதுன்னு ஒரு சாம்பார். அவ்வளவுதானே? கரெக்டா சொல்லிட்டியே. பின்ன திங்கக்கிழமை என்ன போடுவீங்க, செவ்வாய்க்கிழமை என்ன போடுவீங்க நல்லா தெரியுமே. இன்னைக்கு நேத்தா உங்க வீட்டுல திங்கிறேன். ஏமா ஒரு பீஸா பர்கர்னு ஒரு நாளாச்சும் சமைச்சு போடுங்களேன். எப்பா சிறுதானிய டிஃபன்லாம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். போய் உட்காரு போ. எனக்கு இந்த குடும்பத்தோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். போதும் போதும். நீ மட்டும் வேற குடும்பமா? நீயும் என் புள்ள மாதிரி தான். எல்லாத்தையும் சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. ஆஹா அருமமா, அருமை அருமை. சாப்பிடு சாப்பிடு. வா வா வா. வாங்க ஆறுமுகம். இதுல நீங்க சைன் பண்ணணும் மேடம். என்னப்பா ரெண்டு பேரும் ஃபைல் செக் பண்ணி சைன் போட்டீங்கல்ல? நான் அப்பயே சைன் பண்ணியாச்சுமா. கார்த்தி, இந்த ரெண்டாவது ஃபைல்ல எங்கடா உன் சைனை காணோம்? சாரிம்மா, நான் பார்க்கல. நீங்க சைன் போட்டுருங்கம்மா, நான் ஃபேக்டரியில போய் சைன் பண்ணிக்கிறேன். சாரி. இதெல்லாம் தப்புடா கார்த்தி. வேலையில இப்படி கவனம் இல்லாம இருக்க கூடாது. அடுத்த தடவை உங்க ரெண்டு பேரோட சைன்ல ஒண்ணு இல்லைன்னா கூட நான் சைன் பண்ண மாட்டேன். சரிம்மா, சாரிம்மா. ஏண்டா கம்பெனி நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் தங்கமா பாத்துக்கிறீங்க. நான் எதுலயும் தலையிட வேண்டிய அவசியமும் இல்ல. இன்னும் எதுக்காக ஒவ்வொரு ஃபைல்லையும் நானே சைன் பண்ணணும்? பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. நீங்களே சைன் பண்ணிக்கோங்க. நான் பாட்டுக்கு அக்கடான்னு வீட்டை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருப்பேன். என்னம்மா இப்படி பேசிட்ட? எப்பவும் கையெழுத்து போற பொறுப்பு உங்ககிட்டயே தான் இருக்கணும். அது மாறவே கூடாது. காலம் கத்தால என்னங்க பேச்சுது? பசங்க தலையிட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்கு? அப்பாவோட ஆசை மட்டும் இல்லம்மா, எங்க எல்லாரோட ஆசையும் அதே தான். நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல்.
உங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி. அம்மா எந்த ஃபைலா இருந்தாலும் நீங்க சைன் போட்டாதாம்மா எங்களுக்கு நம்பிக்கையே வருது. அதை மட்டும் மாத்த நினைக்காதீங்கம்மா ப்ளீஸ். சைன்லாம் பண்ணிட்டேன், கை கழுவிட்டு வந்து உட்காரு. இல்ல மேடம், சாப்பிட்டு வரும்போது போ. வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். ஆஹா. தேங்க்யூ மேடம். அபி காஃபி கொடு. சரிங்கம்மா. மா இதெல்லாம் தப்புமா. இவங்க 3 பேரை மட்டும் பெத்துட்டு என்ன வேற ஒரு வயித்துல பிறக்க வச்சீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏய் உத வாங்குவ. பேச்சு பாரு. வயித்துல பிறந்தாதான் புள்ளையா? யார் கேட்டாலும் எனக்கு 4 பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவேன். விளையாட்டுக்கு சொன்னம்மா. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பானு 3 பசங்க, 200 பேர் வேலை செய்யற ஒரு ஃபேக்டரி. இதுக்கு மேல என்ன வேணும்? பத்தாது சாமி, 200 பேர் வேலை பாக்குறாங்கங்கிறது பெருகி 2000 பேர் வேலை பார்க்கணும். ஏமா சம்பாத்தியம் நிறைய வேணுமா? வாய மூடுறா. முதல் லேத்த வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் லாபத்தை பத்தி மட்டும் நினைக்காம இருந்ததுனாலதான் எங்க மேல அத்தனை பேரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப நம்மளால 200 பேர் வாழறாங்க. அடுத்து நம்மளால 2000 தொழிலாளிங்க, அந்த தொழிலாளிங்களோட குடும்பமும் வாழணும். அவங்க குடும்பத்துக்கெல்லாம் படிப்பு, ஆரோக்கியம் அதெல்லாத்தையும் நாமளே பாத்துக்கணும். எத்தனை பேர் வாழ்த்துறாங்களோ அவ்வளவு நல்லபடியா நாமளும் வாழ்வோம்ல. சூப்பர்மா, சூப்பரா சூப்பர். கம்பெனி அந்த மாதிரி வளரணும், எங்களோட குடும்பமும் அதே அளவுக்கு வளரணும். ஒன்னையும் சேர்த்து 4 பேரும் கல்யாணம், குழந்தைங்கன்னு செட்டில் ஆகணும். பேரம் பேத்தின்னு வீடு நிறையணும். சம்பந்தமான வீட்டு சொந்தம் நம்ம குடும்பம்னு குடும்பம் பல்கி பெருகி விளைஞ்சு நிக்கணும். குடும்பமும் ஃபேக்டரியும் எனக்கு 2 கண்கள். ரெண்டுமே நல்லா இருந்தா எனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ கவலையே படாத கோதை. நீ சொன்னது எது நடக்காம போச்சு பாத்துக்கிட்டே இரு. மங்கம்மா போட்ட சபதம் மாதிரி கோதை போட்ட சபதமும் ஜெயிக்க தான் போகுது.